ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய கிச்சனில் சிங்க் ஏரியாவை நான் எப்படி அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிச்சன் கவுண்டர் டாப்க்கு நான் என்ன வால்பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கனோ அதே தான் அகெயின் நான் வந்து 2 பீஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். கிச்சன் கவுண்டர் டாப்பில் அந்த டைல்ஸில் கார்னரில் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் நான் 2 ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்துமே எனக்கு அது ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் நான் 2 வாங்கியிருக்கேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பிளேஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிங்க் ஏரியா வந்து நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் இது ரொம்பவே கஷ்டமான ஒரு ஒர்க்னே சொல்லலாம். எனக்கு பார்த்து பேஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். இல்லைனா வந்து கேப் விழுந்துடும், கிராக் ஆன மாதிரி ஆகிடும் நமக்கு. என்னோடய கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஈவன் 2 லைட் இருந்துமே. ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக பேஸ்ட் பண்ணியாச்சு. நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதுக்கு முன்னே நான் வந்து எம்டியாக தான் விட்டுருப்பேன் அந்த கார்னரில் பேஸ்ட் பண்ணாமல். பிகாஸ் என்னோடய கவுண்டர் டாப் வந்து நான் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த க்ரீன் கலர் ட்ரே வந்து மேக்ஸிமம் அந்த கார்னரில் தான் இருக்கும். ரீசன் வந்து அங்கே வால் ஸ்டிக்கர் இல்லாததால் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போது சிங்க் ஏரியாவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னே அந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஸ்டிக்கர்ஸு அப்புறம் அந்த வால்பேப்பரில் இருக்கிறத கட் பண்ணி அதை வந்து டைல்ஸ் மாதிரி என்னென்னமோ யோசிச்சு நான் அப்போ பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து நானே தெரியாமல் அடித்து அப்படிலாம் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பேஸ்ட் பண்ணிக்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரைட்டாக அப்படியே பேஸ்ட் பண்ணுமா இல்லை அந்த பாக்ஸ் மாதிரி ஷேப்புக்கு வந்து பேஸ்ட் பண்ணால் போதுமானு. ஃபுல்லாக பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்காக சைஸ் வைஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஈரமாக இருக்கக்கூடாது மெயினாக நமக்கு. நான் இதுக்கு முன்னே அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து எப்படி பேஸ்ட் பண்ணன்றதை காமிச்சிருக்க மாட்டேன். பிகாஸ் அதை வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா அந்த மாதிரி இடமுமே சின்னதாக இருக்கும். ப்ராப்பராக வந்து கேமரா வைக்கிறதுக்கு இடமும் கிடைக்கல. இந்த டைம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சைட் வியூவில். நம்ம ஒரு விஷயம் மட்டும் மெயினாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம வால் ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ணும்போது லேபிளை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாமல் இன்ச் பை இன்ச்சாக ரிமூவ் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். டைல்ஸாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம தப்பாக வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் பண்ணலாம். இதுவே வாலில் வந்து பண்ணும்போது நமக்கு அது டேமேஜ் ஆகிடும் அந்த வால் ஸ்டிக்கர். அந்த பெயிண்ட் எல்லாமே வந்து உறிஞ்சி வந்துருச்சுன்னா அகெயின் நமக்கு வந்து அழகாக ப்ராப்பராக அதை பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ பார்த்து இன்ச் பை இன்ச்சாக பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இன்கேஸ் வந்து நம்ம அந்த கார்னரில் ஆணியோ ஏதோ இருந்துச்சு அப்படின்னா அந்த குட்டி பார்ட்டை மட்டும் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மேலே வந்து ப்ராப்பராக பேஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு டிப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்ன தான் வந்து பார்த்து சிங்க் ஏரியாவை நம்ம அழகாக வச்சுக்கிட்டாலுமே அவசரமாக அறக்க பறக்க நம்ம வாஷ் பண்ண தான் போகிறோம். ஸோ இதோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோன்னா பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு நம்ம மேலே மட்டும் லைட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். என்னதான் அது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலுமே. ஸோ இப்போ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம அகெயின் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதையுமே கரெக்டாக அளவெடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நாங்கள் அந்த வேலையெல்லாம் வந்து மாங்குன்னு பார்த்துட்ருக்கும்போது ஜானி வந்து என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னு எங்களை எட்டி பார்த்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த கிளிப்பே நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து ஆல்மோஸ்ட் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து ஓவரால் வியூ வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் ஓவரால் வியூ. தோசைக்கல்லில் மட்டும் நான் அந்த இடத்துல இல்லாமல் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். பிகாஸ் அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து வால்பேப்பர் ஒட்டாமல் இருக்கும் போதே அந்த வாலில் வந்து ரவுண்டாக அப்படியே அந்த மார்க் இருந்திருக்கும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயுமே வந்து பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் விண்டோவில் வந்து ஹூக் மாதிரி மாட்டி தோசைக்கல்லில் மட்டும் நான் மாட்டிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வால் ஸ்டிக்கர் வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை, எக்ஸ்ட்ரா இருந்தது. கொஞ்சம் பீசஸ்மே எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.